நடுவில் இப்போ ஒரு பிரச்சனை ஞாபகம் வந்துச்சா, சிக்கந்தர். ஆமாம் ஆமாம் ஆமாம், திருப்பரங்குன்றம் பிரச்சனை. அது இந்த சிக்கந்தர் யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு, அது முருகன் தான். முருகனை தான் இஸ்லாமியர்கள் சிக்கந்தருங்கிற பேரில் வழிபட்டுருக்காங்க. அதுதான் பிற்காலங்களில் சிக்கந்தருங்க அது. ஓகே, முருகனுக்கு நம்ம ஆதிகால முன்னோர்கள் எப்படி வழிபட்டாங்க அதே வழிபாட்டை ஒரு தரப்பு திருப்பரங்குன்றத்தில் அப்படியே நடத்திட்டு இருந்திருக்காங்க. திருப்பி வாரமாட போது பாரு. வக்கு வந்து அரசாங்க கட்டுப்பாட்டில் இருக்கிறது நல்லது. அதே போல இந்து அறநிலையத்துறையும் அரசாங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும். ஆமாம், சரியா? இந்து மட்டும் பக்தர்களோட ஒப்படைன்னு இவன் இந்த பக்கம் பேசிவிட்டு அதை வக்க வந்து அரசாங்கம் தான் நடத்தணும்னு பேசுறது எவ்வளோ முரண்பட்ட கருத்து. நீங்கள் என்ன வந்துட்டு உட்காந்து எங்களோட பக்தி எதுக்கு நீங்கள் வந்து தராசு வச்சு அளந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? எல்லாருக்கும் பக்தி இருக்குது, வழிபாடு இருக்குது, இறைவன் அதை எங்களை ஏற்கிறாரு. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்படி இருந்தால் தான் ஏற்றுக்க முடியும், இப்படி இருந்தால் தான் என்ன, அப்படி இறைவன் வந்து சொல்ல சொன்னால் பரவாயில்ல. இறைவன் வந்து எதாவது சொல்கிறாரு. அப்படி முருகனை வந்து பெரிய அளவு வந்து மக்கள் வந்து திரும்ப எடுத்து கொண்டாடுறாங்க. எதற்காக? கடவுளுங்கிறதுக்காக கிடையாது, தமிழின அடையாளம்ங்கிறதுக்காக. நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நமது சிறப்பு நேர்காணல் பகுதியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய அரசியல் செயற்பாட்டாளர், வள்ளல் வலையொலி ஊடகத்தின் ஆசிரியர், மரியாதைக்குரிய திரு பாரிசாலன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் வந்து முருகருக்கு எதிரான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த திராவிட மாடல் அப்படிங்கிறது முருகனுக்கு எதிரான ஒரு மாடலாக இருக்கிறதுன்னு தொடர்ச்சியான பரப்புரைகள் ஒரு பக்கம் மேற்கொள்ளப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த மாநாடு அப்படிங்கிறது அரசியல் மாநாடாக பார்க்குறீங்களா, இல்லை ஒரு ஆன்மீக மாநாடாக கடந்து போகணுமா? தமிழர்கள் முருகனை என்றைக்குமே விட்டு கொடுத்ததில்ல. வேற மதத்துக்கே மாறி இருந்தாலும் முருகனை எப்படியாவது உள்ள இழுத்துக்கிட்டாங்க. அப்போ அந்த இடத்துல பிஜேபி வேறுபடுது நினைக்கிறீங்க? நான் சொல்றேன், நடுவில் இப்போ ஒரு பிரச்சனை ஞாபகம் வந்துச்சா, சிக்கந்தர். ஆமாம் ஆமாம் ஆமாம், திருப்பரங்குன்றம் பிரச்சனை. அது இந்த சிக்கந்தர் யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு, அது முருகன் தான். முருகனை தான் இஸ்லாமியர்கள் சிக்கந்தருங்கிற பேரில் வழிபட்டுருக்காங்க. அதுதான் பிற்காலங்களில் சிக்கந்தருங்க அது. ஓகே, முருகனுக்கு நம்ம ஆதிகால முன்னோர்கள் எப்படி வழிபட்டாங்க அதே வழிபாட்டை ஒரு தரப்பு திருப்பரங்குன்றத்தில் அப்படியே நடத்திட்டு இருந்திருக்காங்க. திருப்பி வாரமாட போது பாரு. இல்லைங்க, உண்மையில் நான் சொல்றேன். இப்போ நீங்க அந்த திருப்பரங்குன்றத்தில் இங்க மறைக்கப்பட்ட செய்தி என்னன்னா, அது இஸ்லாமியர்கள் மட்டும் அந்த இடத்துல போய் பலி கொடுக்குறாங்க, அந்த இடத்துல போயிட்டு இது பண்றாங்கன்ட்டு. ஆனா நம்ம நடப்புல விசாரிச்சு பார்த்ததுல உண்மையிலே இஸ்லாமியர்கள் மட்டுமே அந்த வழிபாட்டை செய்யறதில்லை. இஸ்லாமியர்களும் செய்கிறார்கள், தமிழர்களும் செய்கிறார்கள். அதாவது சாரி, அவர் தமிழ் இஸ்லாமியர்கள்னு சொல்ல, அதாவது என்னன்னா சாமானிய தமிழர்களும் அங்கே போயிட்டு நீங்கள் சொல்லக்கூடிய சோகால்டு ஹிந்துஸ்ன்னு சொல்றீங்கல்ல, அந்த தமிழர்களும் போயிட்டு முருகனுக்கு வந்து, அதாவது அங்கே இருக்கக்கூடிய சிக்கந்தருக்கு வந்து நேர்ந்து விடுறாங்க. அதே போல இஸ்லாமியர்களும் நேர்ந்து விடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே போயிட்டு வேண்டிக்கிறாங்க. இப்போ இங்கே கொடுமையிலும் கொடுமை என்னன்னா, ஆக்சுவலாக இந்த மாதிரி வழிபடுற முறையே வந்து இஸ்லாத்தில் வந்து தவறு. ஒருத்தருக்கு வந்து நேர்ந்து விட்டுட்டு அதை போய் பழி கொடுத்து அங்கே போய் நான் வேண்டிக்கிறதுங்கிறத கான்செப்ட்ங்கிறதே வந்து இஸ்லாமிய மார்க்கத்தில் பிழை அவங்க பண்ணக்கூடாது. அதை நீங்கள் வந்து சிக்கந்தரை கந்தருங்கிறீங்க. கந்தர் தான் ஆதிகால தமிழர் வழிபாட்டு முறையில் அவங்க அப்படியே தொடர்றாங்க. இன்னைக்கு இந்த கருத்து வந்து அவங்களுக்கு எதிரானதாக மாறிட போதுங்கிறதுனால அதை கேட்குறேன், மீண்டும் வலியுறுத்துறது. நான் சொல்கிறது என்ன, அது முழுக்க முருகனுக்கான வழிபாட்டு மலை தான். அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. இன்னைக்கு வந்து அதில் நீங்கள் வந்து வக்ஃப் போர்டு வாரியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நான் மாறுபடலை. வக்ஃப் வாரியம்ங்கிறது அவங்களுக்கான உரிமை. நான் என்ன சொல்கிறேன், வக்ஃப் பிரச்சனையே நான் அதிகமாக பேசலை, நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. நான் என்ன சொல்கிறேன், வக்கு வந்து அரசாங்க கட்டுப்பாட்டில் இருக்கிறது நல்லது. அதே போல இந்து அறநிலையத்துறையும் அரசாங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும். ஆமாம், சரியா? இந்து மட்டும் பக்தர்களோட ஒப்படைன்னு இவன் இந்த பக்கம் பேசிவிட்டு அதை வக்க வந்து அரசாங்கம் தான் நடத்தணும்னு பேசுறது எவ்வளோ முரண்பட்ட கருத்து. நான் தான் சொல்கிறேன், ரெண்டுமே அரசாங்க கட்டுப்பாட்டில் இருக்கட்டும், அரசாங்கம் மக்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது, அவ்வளோதானே, முடிஞ்சதில்லை, பிரச்சனை சால்வ்டு. மதங்கள் வந்து தனித்தெல்லாம் ஒன்றும் போயிட்டு அதெல்லாம் வேணாம்ப்பா. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய நிறைய கோயில்கள் இருக்குது, நிறைய மாஸ்குகள் இருக்குது, நிறைய சர்ச்சுகள் இருக்குது, எல்லாமே அரசாங்க கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருக்கட்டும். நான் சொல்கிறேன், சர்ச்சையுமே அரசாங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வாங்கங்கிறேன் நான். வழிபாட்டு தலங்கள் அரசு கட்டுப்பாட்டில் இருக்கட்டும், அதில் மக்கள் வழிபடுறாங்க, மக்களோட வரி பணத்தை வச்சு அந்த வழிபாட்டு கட்டணங்களை நீங்கள் நிர்வகிங்க, பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு, எல்லாருமே. ஆனால் எல்லாமே சமமாக இருக்கணும். அவருக்கு வெளியில் விட்டு என்ன உள்ள அப்படிலாம் இருக்கக்கூடாது. எல்லாம் வச்சுனா எல்லாத்தையும் உள்ளே விட்டினா எல்லாத்தையும் வெளியே விடு, அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை எனக்கு. ஆனால் இங்கே வெளியே விடும்போது இங்கே பிரச்சனை இருக்குது. இப்போ இஸ்லாமு கிறிஸ்துவங்கிறபோது வெளியில் இருக்கும்போது அது வெளியிலேயே இருந்துச்சு. ஆனால் இது வந்து வெளியில் விடும்பொழுது ஒரு குறிப்பிட்ட சமூகம் வந்து அதை டேக் ஓவர் பண்ணியிருக்குங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் நம்ம சொல்கிறோம், அது அந்த அரசாங்க கட்டுப்பாட்டிலே இருக்கிறது நல்லது எல்லாமே. இப்போ இந்த விஷயத்தில் என்ன சொல்கிறேன்னா, வக்ஃப் வாரியத்தில் சில முறைகேடுகள் நடந்திருக்கு, சில நில அபகரிப்புகள் நடந்திருக்கு. அந்த மலை முழுக்க வக்ஃபுக்கு சொந்தம்ங்கிற அந்த நெரேஷனுக்குள்ள அதை வந்து நான் விரும்பலை. அது இல்லவும் இல்லை, அப்படி ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. அது வக்ஃபுக்குள்ளே வராது. ஏன்னா வேற ஒரு வழிபாட்டு தலத்தை வக்ஃப் நிலமாக அறிவிக்கவே முடியாது, இஸ்லாமியர்கள் அறிவிச்சிருக்கவே கூடாது. புரியுதுங்களா? அது அவங்க மரபுலேயே இருக்கு. அவங்களுடைய சட்டத்திலேயே வேற ஒரு வழிபாட்டு தலம் வக்காக மாறாதுங்கிறது அவங்க வக்கு சட்டத்திலே இருக்கு. அது எப்படி அப்புறம் வக்குன்னு எடுத்துக்க முடியும்?
ஸோ அதை வந்து நம்ம வந்து அது இல்லை, மாறாக அங்கே வழிபாடுங்கிறது அது முருகனுடைய வழிபாடு தான், அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. அதனால் அதை நிறுத்தணும், அந்த வழிபாட்டை நடத்த விடாமல் செய்யணுங்கிறதுக்கு நான் எதிராக இருக்கேன். ஓகே, அவங்களுக்கான அந்த வழிபாட்டு முறையை உரிமையை கொடுத்துருக்காங்க. அவங்க ஒரு பக்கம் போய் ஏங்க அது வந்து இந்த பக்கம் போகிறது இல்லைங்க, அவங்க சுற்றி வேற பக்கம் ஏறி போயிட்டு அங்கே போயிட்டு அவங்க பழி கொடுத்து வழிபட்டு இருக்காங்க. நீ அங்கே பழியே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிற பாருங்க, இதுதான் எங்கள் பிரச்சனை. ஓகே, இப்போ இந்த பிரச்சனை எங்கே போய் நிற்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இப்போ தான் வந்துட்டார்ல திருவண்ணாமலையில் வந்து நான்வெஜ் கடையே நடத்தக்கூடாதுன்ட்டு. இப்போ புனித நகர அறிவிச்சா நடத்தக்கூடாதுங்கிறாங்க. அவங்க கண்ணப்ப நாயனார் இருக்காரு, இந்த கதையை வந்து நான் அர்ஜுன் சம்பத்துக்கு நான் தான் நடத்தணுமா? கண்ணப்ப நாயனார் பற்றி உங்களுக்கு தெரியாதா? கண்ணப்ப நாயனார் அப்போ என்ன நாயனார் கிடையாதுன்னு சொல்லி விரட்டி விட்ருவோமா? அவர் என்னங்க பண்ணார்? அவர் என்ன காட்டில் வேட்டையாடிட்டு இருக்காரு, அங்கே வராரு, பார்க்குறாரு ஒரு சிவலிங்கம் இருக்குது, ஆனால் கடவுள் சிவலிங்கம் இருக்காருன்னு சொல்லிட்டு அவர் வேட்டையாடுற பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து மானை வேட்டையாடினா மானு, பண்ணி வேட்டையாடினா பண்ணி, எருமை வேட்டையாடினா எருமைன்னு சொல்லி எல்லாத்தையும் படைச்சிக்கிட்டு இருக்காரு. அவர் படைச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து ஒரு 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 பூசாரி வராரு, வந்து பார்த்தோன்னே கறியெல்லாம் வச்சுட்டு கடவுள் முன்னாடி ஐயோ அபச்சாரம் அபச்சாரம் சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அது எல்லாத்தையும் நீக்கி போடுறாரு. அப்படி நீக்கும் பொழுது சிவன் தோன்றி இல்லை, அவர் சபிக்கிறார் அந்த ஆளை, இப்படிலாம் பண்ண நாசமாக போகணும்னு சபிக்கிறார். சபிக்கும் போது இறைவன் தோன்றி என்ன சொல்கிறாருன்னா, அப்படிலாம் இல்லை, அவனோட பக்தி வந்து தூய்மையானது, அவனோட பக்தி என்னங்கிறது நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு நீ ஓரமானில்னு சொல்லிட்டு ஓரமானிக்க சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் இவர் கண்ணப்பர் வந்து வர, அவர் பேர் என்னவோ, அதுக்கப்புறம் தான் அவர் பேர் கண்ணப்பர் வராரு. வந்துட்டு ஒரு வேடன், அவர் வந்துட்டு நல்ல ஒரு மான்கறி எடுத்து பிடிச்சி வைக்கிறாரு கடவுளுக்கு. அது வைக்கும்பொழுது எது சுவையான கறின்னு பார்த்து சோச்சு பார்த்து வைக்கிறாரு, இது நல்லா இருக்குது, இதை சாப்பிடு சிவனேன்னு சொல்லிட்டு வைக்கிறாரு. ஒன்றா வச்சுட்டு இருக்கும்போது இவர் பார்த்துட்டு ஐயோ அபச்சாரம் பண்ணுறானே, கடவுளும் நம்மளை உட்காந்து வேடிக்கை பார்க்க சொல்கிறாரு. அடுத்து என்ன பண்ணால் அந்த சிவனுடைய ஒரு கண்ணுலேருந்து, கண்ணுனா ஓட்டை, அந்த சிவலிங்கத்தில் இருக்க ஒரு ஓட்டையிலேருந்து அப்படியே ரத்தம் கசியுது. ரத்தம் கசிஞ்சோடனே என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல இன்னொரு கண்ணு வச்சிட்டோம்னா பிரச்சனை இல்லை போலன்னு சொல்லிட்டு தன்னுடைய ஒரு கண்ணை நோண்டி அந்த இடத்துல வைக்கிறார். உடனே அங்கே ரத்தம் கசிகிறது நின்றுது. பரவாயில்லையே, இறைவனுக்கு ரத்தம் கசியில் நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன பார்க்குறாரு, மறுபக்கம் கண்ணுலையும் இது வருது. இப்போ கண்ணுனா அந்த ஓட்டைன்னு சொன்னால, இப்போ இந்த ஓட்டையில் வைக்கணும் அப்படின்னா இவருக்கு ஒரு கண்ணு இல்லை, இப்போ ஒரு கண்ணு தான் இருக்கு. அப்போ எப்படி அந்த இன்னொரு ஓட்டையில் கரெக்டாக வைக்கிறது? அப்போ என்ன பண்ணுறாரு, எந்திரிச்சு தன்னுடைய பெருவிரலால் அந்த ஓட்டையில் கால் வைக்கிறாரு. அந்த சிவலிங்கத்துடைய ஒரு பெருவிரல், அந்த பெருவிரலை பயன்படுத்தி ஒரு ஓட்டையில அடையாளத்துக்கு, இப்போ நமக்கு கண்ணு தெரியலன்னா ஒரு அடையாளத்துக்கு வைப்போம்ல, அந்த மாதிரி தன் காலை வந்து அடையாளத்துக்கு வச்சுட்டு மறு கண்ணையும் பிடுங்கி அந்த ஓட்டையில வைக்கிறாரு. இதை வந்து பார்த்தோன்னே அங்கேருந்து அந்த பூசாரிக்கு தலைகால் சுற்றிருச்சு, என்னடா பக்தியில் முரட்டு பக்தியாலடா இருக்குது அப்படின்னு. அப்போ வந்துன்னு அப்புறம் சிவன் வந்து தோன்றி திரும்ப வந்து கண்ணப்பரை வந்து ஆட்கொண்டுக்கிறார். அப்போ அவர் ஜீவ சமாதி அடைகிறார். இதுதான் வந்து கண்ணப்பர் வந்து ஏற்றுக்கொள்வது, அந்த பக்தியோட உண்மையான பக்திக்கு அவர், இதுதான் கண்ணப்ப நாயனார். இப்போ கண்ணப்பர் வந்து அசைவம் படைச்சாரு, சிவனே அதை ஏற்றுக்கிறார்ல. நான் என்ன சொல்கிறேன், உங்கள் கடவுளே எங்களை அக்செப்ட் பண்ணுறாரு. நாங்கள் படைக்கிறது என்னங்கிறது முக்கியம் கிடையாது, படைக்கும் போது எங்களுடைய உணர்வு என்னங்கிறது தான் முக்கியங்கிறத யாருக்கு பாடம் எடுத்துகிட்டு போயிருக்காரு, உங்களுக்கு தான் பாடம் எடுத்துகிட்டு போயிருக்காரு. கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு சாட்சி ஆக்கி வச்சிருக்காரு, நீங்களும் கதை எழுதி வச்சிருக்கீங்க. திரும்ப வந்துட்டு வந்து திருவண்ணாமலையில் யாரும் அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னா என்ன அரசியல்? ஒரு ஆள் இவங்க சொல்கிற இந்த ஜக்கி வாசுதேவங்கிறவர் தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை யாரும் கும்பிட மாட்டாங்க தெரியுமா? புது கதையாக இருக்குது. நாங்கள் எல்லாருமே தஞ்சாவூரில் இருக்க அத்தனை பேரும் பெருவுடையார் கோயிலுக்கு தான் இப்போ சாமி கும்பிட்றோம். ஆனால் தஞ்சை பெருவுடையார் கோயிலில் சாமி கும்பிட மாட்டாங்க தெரியுமா? நீ விளக்கம் கொடுக்குறாரு. ஏன்னா அது ராஜராஜ சோழன் அதை ஒழுங்காக வைக்கலையா, ராஜராஜ ஒழுங்காக வைக்கல பேசியிருக்காருங்க. இது ஓகே, இந்த மாதிரிலாம் வேற ஏதாவது பேச முடியுமா? நான் சொல்ல உட்காந்துக்கிட்டு என்ன எல்லாம் கடிச்சு குதறிட மாட்டீங்க? காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு கோயில் ஏதாவது ஒன்று சொன்னோம்னா ஒன்று கடிச்சு குதறது. எங்க ஆகமோ அது இதுன்னு ஆகமத்தையே தப்புன்னு ஒருத்தர் பேசியிருக்காரு, உன் ஆள் தானே பேசியிருக்காரு, ஏன் ஒன்றுமே சொல்லலை? அப்போ புரியுதுங்களா, நம்மளுடைய கோயிலுக்கு போகக்கூடாது, வேற எங்கே போனோம்? இந்த ஈசால இவர் தியான லிங்கத்தை வச்சிருக்காருல, அதில் போய் சாமி கும்பிட்டோம்னா எல்லாம் நடந்துடும். அப்போ அதை கொண்டு வரதுக்கு அது பிரைவேட்டு, இது கவர்மெண்ட்டு. புரியுதுங்களா? எப்படி ஒரு பிரைவேட் ஸ்கூல்காரர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் வந்து எஜுகேஷன் நல்லா இருக்காதுங்கிற, அதே போல் கவர்மெண்ட் கோயிலெல்லாம் வந்து சாமிக்கு பவர் இல்லைங்க, என் கோயிலில் சாமிக்கு பவர், பிரைவேட் சாமியார். இதெல்லாம் அனுமதிக்கலாமா? உண்மையாக பக்தி எனக்கு கோவம் வருது இல்லை, உனக்கு ஏன் வரல? இதுதான் சங்கீத்தனங்கிறது. உண்மையாகவே பக்தி இருக்கு, எனக்கு கோவம் வருது, உனக்கு வரலைன்னா இதுதான் சங்கீத்தனம். நீ கோவப்படுறதுக்கு முன்னாடி யார் என்னன்னு பார்த்துட்டு கோவப்படுற பாரு, இங்கே தான் சங்கீத்தனம் ஆரம்பிக்குதுங்கிறேன் நான். அந்த ஒருத்தர் ஒரு பாபா ஒருத்தர் இருப்பார்ல, ஒல்லியா ஒருத்தர், அந்த டான்ஸ் ஆடுவார் பயங்கரமா, பேர் ராம்தேவ். அவர் வந்து நான் இயற்கையாக மக்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையை ஆரம்பிச்சார். ஆமாம், அந்த கடை பேரும் நான் மறந்துட்டேன், நல்ல பேர் மறந்துட்டேன். இப்போ கொஞ்சம் கண்ணில் படாது அந்த கடைகள். ஆமாம், இப்போ இல்லை. ஏன்னு யோசிச்சிருக்கீங்களா? பெரிய ஸ்கேமில் மாட்டினாங்க.
அங்கே கிடைக்கிற நெய்யில் தொடங்கி அங்கே கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருள்களையும் கலப்படம். நெய்யிலாம் என்ன கலப்படம்னு நான் சொல்ல விரும்பல. என்ன கலப்படம் இருந்திருக்கும் நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஆர்கானிக் நெய், ஆர்கானிக்னு சொல்லி எல்லாம் பொய். அது பெரிய அளவில் ப்ரூவ் ஆகி எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கடையை காலி பண்ணிட்டாங்க. இப்போ வரைக்கும் அவர் சேஃப் தான். ஓகே. அவர் எதுவும் பண்ண முடியாது. அவர் எதுவும் பண்ணலை. ஆனால் கடைகள் மக்கள் அப்படியே கொஞ்சமாக வியாபாரம் படுத்து இன்னைக்கு டோட்டல் எக்ஸ்போஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கடைகள் வந்து பெருசாக கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி போய் பாருங்கள், அந்த கடைகள் எத்தனை இருந்துச்சு, சென்னையிலே எத்தனை இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஏன் நீங்கள் எதுவுமே பேசலை? ஒரு சாமியாரை வந்துட்டு ஏமாத்தலாமா? நான் சொல்கிறேன், சாமியார் பிஸ்னஸ் பண்ணுறது தப்பு இல்லைங்க. நான் சொல்கிறேன், அவர்கிட்டனாச்சும் சாமிக்கு பயப்படுற ஒரு நபர், அவர்கிட்டனாச்சும் பொருட்கள் வந்து கலப்படம் இல்லாமல் இருக்கும்னு நம்பிக்கிட்டு வருவாங்கல்ல. அவங்கள ஏமாத்துற, அவங்கள போய் நீ ஏமாத்தினா அதில் கலப்பட பொருட்களை வச்சு வித்துக்கிட்டு இருந்தா அப்போ காசு, அப்போ கடவுள் யார் உனக்கு? கடவுள் யார் உனக்கு? ஏமாத்தினா வந்து நரகத்தில் இடம்னு சொல்கிறீங்க, மோட்சம் கிடைக்காதுங்கிறீங்க, கடவுள் கண்ணை குத்திருங்கிறீங்க. ஆனால் தெரியுதுல்ல, காசுக்காக நீ ஏமாத்திரல, மக்களை ஏமாத்திரல, அப்போ உங்க கண்ணை கத்துவதா? அப்போ இதுதான் இவங்களோட ஆன்மீகம். இந்த ஆன்மீகத்தை ஒருபோதும் தமிழர்கள் நம்ப மாட்டார்கள். நீ முருகனை வந்து சாமி கும்பிட்டியா, சாமி கும்பிட்டு. ஆனால் முருகனை என்னமோ இவங்க தான் வந்து என்னமோ தூக்கி நிப்பாட்டுற மாதிரியும். நான் என்ன சொல்கிறேன், சரி முருக மாநாட்டுக்கு வாங்க, வரக்கூடிய அத்தனை பேரும் அழகு குத்துங்கள். நாங்கள் சொல்கிறோம், சில வழிபாடுகள் சொல்கிறோம், அந்த வழிபாடெல்லாம் செய்யுங்க. எத்தனை பேர் செய்கிறீங்கன்னு பார்ப்போம். செய்ய வைப்பீங்க. செய்கிறவன் யாருன்னு நான் சொல்லவா? செய்கிறவன் அத்தனை பேர் தமிழன் தான் செய்வான். உண்மை. அதுதான் தமிழ் இனம். நாங்கள் உடலை வருத்தி நாங்கள் வழிபடுவோம். உன்னாலலாம் முடியாது, சொன்னால் கேளு. முருகனோட வழிபாடெலாம் கொஞ்சம் ரொம்ப வேறு லெவலில் இருக்கும். அதனால் உனக்கு அதெல்லாம் ஒத்து வராது. தமிழர்கள் நாங்கள் வழிபட்டுக்கிறோம், நாங்கள் சாமி கும்பிட்டுக்கிறோம். உங்களுக்கு நீங்கள் இது வரைக்கும் என்ன சாமி கும்பிட்டுருங்க அதை கும்பிட்டுருங்க. நான் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் முருகனை வந்து இந்த டேக் ஓவர் பண்ணுற வேலையெல்லாம் பண்ணாதீங்க.